பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான உலகை பாதிக்கிற உலக மக்கள் அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டிய நிகழ்வை உங்கள் பார்வைக்கு முன்வைக்கிறோம். செய்திகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், உலகிலேயே மிக பணக்கார நாடான அமெரிக்கா, அந்த பணக்கார நாட்டு அமெரிக்காவிலேயே பணக்கார மாநிலமாக இருக்கிறது கலிஃபோர்னியா. அந்த பணக்கார கலிஃபோர்னியாவில் பணக்கார நகரமாகவும் புத்திசாலி நிறைந்த நகரம் இருப்பது லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கடந்த 10 நாட்களாக எரிந்து கொண்டு இருப்பது என்பதை செய்தி படித்துக் கொண்டு, வீடுகள் எரிகின்றன, காட்டு தீ அல்ல, வீட்டு தீகள் எரிகின்றன. இது ஏதோ புதிதல்ல. கடந்த 20 ஆண்டுகளாக கலிஃபோர்னியா மாநிலத்திலே நகரங்கள் எரிவது என்பது தொடர்ந்து நாட்கணக்கில் 50 நாட்கள், 60 நாட்கள் என்றும் 10 நாட்கள் என்றும் நாட்கணக்கில் எரிகிறது. புத்திசாலி நிறைந்த அந்த அமெரிக்காவில், நவீன தொழில்நுட்பம் நிறைந்த அந்த அமெரிக்காவில் எதற்கெல்லாமோ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த அமெரிக்காவில் ஒரு நகரமே தீப்பிடிப்பதை தடுப்பதற்கு தொழில்நுட்பங்கள் இல்லையா? சரி, அந்த பக்கத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயிலே கருகுகிறது. இப்போ டெல்லிக்கு வாங்க. டெல்லியில் பனிமூட்டமும் புகை மண்டலமும் நகரத்தையே மூச்சு திணற அடிக்கிறது. குழந்தைகள் சாகின்றன, முதியோர்கள் சாகின்றார்கள். பனிமூட்டத்தில் அங்கே மிகப்பெரிய நரகமாகிவிட்டது. டெல்லி மாநகரம் நரகமாகி கிடக்கிறது. இந்த பக்கத்தில் பனிமூட்டம், அந்த பக்கத்தில் தீ. ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறது. இன்றைய உலகமய சூழலில் சந்தை முறை, சுதந்திர சந்தை முறை என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனம் இருக்கிற கொள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய மூலதனத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரே பேராசையில் சமூகமே ஈடுபடுவதால், என்னிடம் 100 ரூபாய் சேமிப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த 100 ரூபாயை 1000 கூட ஆக்கும் எப்படி என்று நான் சிந்திப்பேனே தவிர, இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மனதிலே இன்றைய புதிய முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய கடைசி கட்டத்திலே நெருக்கி உருவாகி இருக்கிறது. விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள், தீ அணைப்பதற்கு வழி உண்டு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகராட்சி நிர்வாகம் என்ன சொல்லுகிறது? எங்கள்கிட்ட பணம் இல்லை. தண்ணி இருக்கிறது, பணம் இல்லை. தீ அணைக்கிறதுக்கு தண்ணி இருக்கான், ஆனால் பணம் இல்லையா? ஏன்னா தண்ணீர் தனியார் கையில் இருக்கிறது. தீப்பிடிச்சு எரிந்தால் இன்சூரன்ஸு, அது ஒரு பெரிய கொள்ளை. இந்த தனியார் மையம், தாராள மையம், இன்சூரன்ஸ் மையம் என்பது சிலர் சொத்து குவிப்பதற்கு பயன்படுகிறதே தவிர மக்கள் வாழ்விற்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் தரவில்லை என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. எனவே இது ஏதோ அரசியல்வாதிகள்லாம் திருந்துவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க எப்பொழுதுமே ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுசரணை இருப்பவர்களால் தான் நின்று ஆட்சியில் அமர்கிறார்கள்.
பொதுமக்களாகிய நாம், படிப்பாளிகள், புத்திசாலிகள் தங்களது புத்தியை கெட்ட நோக்கத்திற்கு செலவழிக்காமல் சமூகம் முன்னேறக்கூடிய அதற்கான ஆய்வுகள், அதற்கான தீர்வுகள் அதற்காக செலவழித்தால் நல்லது. அணுகுண்டு செய்கிறதுக்கும், கிருமிகளை உருவாக்கி கிருமி யுத்தம் நடத்துவதற்கும், பேஜரில் வச்சு வெடிக்க வைத்து அதற்கான ஆராய்ச்சிக்கு செலவிட புத்திசாலிகளே, உலகம் வாழ வேண்டும் என்றால் படிப்பாளிகள் உழைப்பாளியோடு சேர்ந்து நின்று, படிப்பாளிகள் உழைப்பாளிகள் சேர்ந்து நின்று ஒரு புதிய சமூகம் உருவாக்குவதற்கு வரவில்லை என்றால் இந்த உலகம் மானுடம் நிறைந்த உலகமாக இருக்காது என்பதற்கு சிறந்த உதாரணம் டெல்லியும் லாஸ் ஏஞ்சல்ஸும்.